நம பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணः ஷரீரயாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மம் செய்யும் பொழுது எத்தகைய மனோபாவனையுடன் கர்மம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்திலிருந்து சொல்ல தொடங்கி இருக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அகர்மணா கர்மஜ்யாயா ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியேத் அகர்மணா. நீ வேலை செய்யலேன்னு சொன்னா உன் உடம்பு வாழ்க்கையவே நடத்த முடியாது. ஷரீர யாத்ரா பிச்ச ந பிரசித்தியேத். இந்த சரீரத்தை நம்ம காப்பாற்றணும்னா இந்த பல்ல தேய்க்கணும், இந்த உடம்பை குளிப்பாட்டணும், இந்த உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும், இந்த உடம்புக்கு உடற்பயிற்சி கொடுக்கணும், இந்த உடம்புக்கு உணவு கொடுக்கணும். உணவு கொடுக்கணும்னா உணவு சும்மாவா வரும்? ஆக வேலை செஞ்சாதான். ஆகாரார்த்தம் கர்ம குறியா தஜஸ்ரம்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது. அதாவது நீ சாப்பிடணும்னாலே நீ வேலை செய்யணும், சும்மா சாப்பிடப்படாது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அதுக்கு பிறகு சாப்பிட்டா தான் அந்த சாப்பாட்டுக்கு பலன் உண்டு. சும்மா சமூகத்திலிருந்து நாமளா பெற்று எதையும் சாப்பிடப்படாது. சமூகத்துக்கு நாம் வழங்கணும். வேலை செய்யாதவனை உலகம் ஏற்றுக்காதுங்கிறார் திருவள்ளுவர். எனைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உனக்கு என்ன புத்தி சாமர்த்தியம் இருந்தாலும் நீ வேலை செய்யணும். சரியான முறையில் நீ வேலை செய்யலைன்னு சொன்னால் உலகம் உன்னை தூக்கி எறிஞ்சிடும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். ஆக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது, கர்மத்தை செய்யலேன்னு சொன்னேன்னா உடம்ப வாழ்க்கையை கூட நடத்த முடியாதப்பா. ஆகையினால கர்மம் செய்யாமல் இருக்கிறத காட்டிலும் கர்மம் செய்கிறது சிறந்தது. அகர்மணா கர்மஜ்யாயா. முதல்ல இந்த ஸ்லோகத்தில் நாம் படிக்க வேண்டியது ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியேத் அகர்மணாங்கிற வார்த்தையை. அதாவது வேலை செய்யலைன்னா உடம்பு வாழ்க்கையவே நடத்த முடியாது. ஆகையினால் என்ன பண்ணணும்? அகர்மணா கர்மஜ்யாயா. கர்மம் செய்யாமல் இருக்கிறத காட்டிலும் கர்மம் செய்யறது நல்லது. அதுதான் உடம்புக்கு நல்லது, வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பயனை கொடுக்கும். ஆனால் அதில் ஒரு பாவனையை வச்சுட்டு செய்யணும். சமூகத்தில் நமக்குன்னு எந்த மாதிரி கர்மமானது அமைந்திருக்கிறதோ அதை பொறுப்பெடுத்துட்டு செய்யணும். நமக்கு சமூகத்தில் ஏதோ ஒரு பொறுப்பு வரும், ஏதோ ஒரு வேலையை நாம் தேர்ந்தெடுப்போம். அதில் நமக்கு தனியாக நம்ம உடம்பை காப்பாற்றுறதுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, மனசை நல்லா வச்சுக்கிறதுக்குன்னு சில கர்மங்கள் இருக்குது. அதை தவிர குடும்பத்தை காப்பாற்றுறது, சமூகத்துக்கு செய்கிறது, இப்படியெல்லாம் நிறைய நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதை யாரும் தட்டி கழிக்கக்கூடாது. அதை செய்கிற போது எந்த பாவனையோடு செய்யணும்னா, இறைவன் உயிராகிய எனக்கு இந்த மனித உடலை கொடுத்திருக்கிறான், இந்த மனித உடலின் வாயிலாக நான் செயல்களை எல்லாம் நல்ல எண்ணத்தோடு செய்து உள்ளத்தை நான் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான்ங்கிற அந்த பாவனையோடு செய்யணும். இதுக்கு பேர் நியத்த பாவனைன்னு பேர். எப்படி ஒரு முதலாளிகிட்ட தொழிலாளி பொறுப்போட வேலை செய்யணுமோ அப்படி கடவுளுங்கிற முதலாளிகிட்ட உயிர்களாகிய நாம், மனித உடலிலே வாழ்கிற உயிர்களாகிய தொழிலாளிகளாகிய நாம் செயல் புரிய வேண்டும். அதைத்தான் முதல்ல சொல்றார். நியதம் குரு கர்மத்வம். துவம் நியதம் கர்ம குரு. உனக்கென்று எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அமைந்திருக்கிறதோ, நீ எதை பொறுப்பாக தேர்ந்தெடுத்து செய்கிறையோ அந்த வேலைகளை எல்லாம் கடவுள் எனக்கு இட்டிருக்கிற கட்டளைங்கிற ஒரு பாவனையோடு செய்யணும். அந்த ஆட்டிடியூடு, அதுக்கு பேர் நியத்த பாவனை. துவம் நியதம் கர்ம குரு. அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். முதல்ல ரெண்டாவது வரியை புரிஞ்சுக்கணும். வேலை செய்யலைன்னா உடம்பை கூட காப்பாற்ற முடியாது, அதனால வேலை செய்யறது வேலை செய்யாமல் இருக்கிறத விட நல்லது. ஆனால் கடவுள் நமக்கு இட்டிருக்கிற கட்டளைங்கிற பாவனையோட வேலையை செஞ்சால் அந்த வேலையானது நம்முடைய மனசுக்கு பக்குவத்தை கொடுக்கும், சமூகத்துக்கும் நன்மையையும் தரும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம் செயல் புரியணும். இதைத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த 3வது அத்தியாயத்தில் இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த பாவனைக்கு பேர் நியத பாவனை, சுவாமி பிருத்திய நியாயம்னு பேர்.
ஆண்டவன் அடிமை அல்லது முதலாளி தொழிலாளி அல்லது தலைவன் தொண்டன் அப்படிங்கிற ஒரு பாவனையை வைத்துக்கொண்டு நாம் செயல் புரிய வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளார்ந்த பொருள். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக இந்த கருத்துக்களை எல்லாம் பகவான் உபதேசம் பண்ண போகிறார். நாம் அது தொடர்ந்து படிக்கலாம். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோஹ்ய கர்மணः ஷரீரயாத்ராபி சதே ந பிரசித்யேத கர்மணः. எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.